ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்று போட்டிருந்த வீடியோவுக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் சொல்லியிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க பேர்லாம் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னு. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால நான் சொன்னது எதுவுமே இதாகல, எல்லாத்தையும் ஸ்பீட் பண்ணிட்டேன். இதுவே அடுத்து வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து வாய்ஸ் ஓவர் நான் கொடுக்க என்ன பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். அப்படின்னாக்கா சமைக்க போகிறோம். இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம். இன்றைக்கி வந்து லீவு. ரூம்மேட்ஸ் எல்லோரும் வந்து வெளியே போயிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஷிஃப்ட்டுக்கு போயிருக்காரு, இப்போ ஷிஃப்ட்டு. இன்னொருத்தன் வெளியே போயிருக்கான். இன்னொருத்தர் வந்து ஊருக்கு போயிருக்காரு. இன்னொருத்தன் அந்த ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதனால் இன்றைக்கி நம்ம தான் சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோன்றது தெரியல. என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி சமைக்கலாம். காய்கறின்னு பார்த்தாக்கா தக்காளி, வெங்காயம், இந்த கத்திரிக்காய், இதில் ஒரு சிலது இருக்குது. அவ்வளோதான், இவ்வளோதான் இருக்குது. அடுத்து புளி, இது என்னன்னு தெரியல. இது வேறு இவ்வளோ திங்ஸ் இருக்குது. இதை வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகள் இருக்குது. என்ன தெரியுமா? பாத்திரம் கழுவுங்க. பாத்திரத்தில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க போகிறோம். முதல் பாத்திரத்தை கழுவோம், அடுத்து சமைப்போம். ஓகே. கிளாரிட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய பாத்திரத்தெல்லாம் வளக்கிட்டேன். அது 2 மட்டும் வளர்க்க முடியல, ஏன்னா கஷ்டமாக இருக்குது. நமக்கு தேவையானதை வளர்க்கியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? அரிசி ஊற வச்சிடலாம். மொத்தம் 5 பேர் இருக்கோம். 5 பேரில் 4 பேர் தான் ஒருத்தர் ஊருக்கு போயிட்டார். இந்த டம்ளரில் 4 போடும். கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். இதே 18 நிமிஷம் போயிடுச்சு. ஐயோ, சீக்கிரமாக வீடியோ முடியும். காய்கறி வெட்டலான்னு சொல்லிட்டு தெரியிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா ஒரு முக்கியமான விஷயம் நம்மள்ட்ட இல்லை. அது என்னன்னா, என்ன பாட்டில் என்ன இல்லை. அதனால் போய் எண்ணெய் வாங்கிட்டு வரலாம். அப்புறம் காய்ஸ், நமக்கு தேவையான எண்ணெயை வாங்கியாச்சு. இன்னும் போய் காய்கறியை வெட்டிட்டு டக்குன்னு சமைப்போம். இப்போயே டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போயே 2 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எப்போ சமைச்சி எப்போ சாப்பிட்றது? மணி 3 ஆகிடும். ஷிஃப்ட்டுக்கு போனவரை அதுக்குள்ளே வந்துடுவேன். சரி, சீக்கிரமாக நம்ம சமைப்போம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். என்ன பண்ண போகிறோன்னா கத்திரிக்காய் முதல்ல வதக்கிடணும்.
அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம். தெரியுதா? அப்புறம் கொஞ்சம். அடுத்து பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அடுத்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கடைசி சில்லி பவுடர் நம்மகிட்ட இருக்கு, அவனை கொஞ்சம் சேர்த்துப்போம். நான் வரமாட்டேங்கிறான். எனக்கு போதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக கிண்டி விட்டுருவோம். மணி 3:30. எப்படி ஒரு வழியாக சமைச்சு முடிச்சாச்சு, சாப்பாடெலாம் போட்டாச்சு. நான் சாப்பிட போகிறேன். இதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.